இன்னைக்கு vlogல ஒரு 3 பெஸ்டான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைம்ல சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். மூணுமே ரொம்பவே சிம்பிளா சூப்பரா டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காவும் இருக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு. ஒரு 3 டிஷ் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் டைம் 7 டிஷ்ஷஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளானிங் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் ரெடியூசிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் மூணுமே. ஸோ ஃபர்ஸ்ட் டிஷ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு ஏதாவது பண்றதப்போ இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பொமைக்ரானட் எடுத்திருக்கேன். நீங்க இதுல ஆப்பிள் கூட எடுத்துக்கலாம், பனானா இது வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு பொமைக்ரானட் ரொம்ப இஷ்டம்ன்றதுனால ஒரு ஹாஃப் பொமைக்ரானட், அதாவது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அது கூட சியா சீட்ஸ் ஒன்னு மில்க்ல சோக் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணியில சோக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடயே நான் எனக்கிட்ட என்ன சீட்ஸ் இருக்கோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுல ஃபிளாக் சீடு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுப்பேன். அது கூடயே அந்த பம்ப்கின் சீடு, அதுக்கப்புறமா அந்த சன்ஃபிளவர் சீடு, அப்புறமா அந்த குக்கும்பர் சீடு, இதெல்லாம் கூட நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த சீடெல்லாம் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சியா சீட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது கூட நான் டேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் உடனே அப்படியே சாப்பிட மாட்டேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் தான் சாப்பிடுவேன். ஸோ ஹாஃப் அன் ஹவருக்கு மேல அது நல்லா ஊறி இருக்கும். ஸோ ஃபுல்லாமே அந்த ஸ்வீட்னஸ், அதாவது அந்த நேச்சுரலா அந்த டேட்ஸ்ல இருக்க, அந்த ஃபிக்ல இருக்க அந்த டேட்ஸோட அந்த ஸ்வீட்னஸ் ஆல் ஓவர் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இந்த டேட்ஸ் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கு. ஸோ அதனால அப்படி பிச்சு போட்டேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுப்பேன். ஃபிக்குமே அப்படிதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது. நானாவது இது பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இதை எதை பார்த்துமோ இல்லை யாரும் சொல்லியுமே பண்ணல. சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணது தான். இதில் கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப லிக்விட் அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாலிடாவே தான் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் சியா சீட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சியா சீட்ஸ்மே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இல்லை நிறைய போட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இல்லை நிறைய போட்டாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் நிறைய போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப லிக்விடாகவும் போயிடாம, ரொம்ப சாலிடா ட்ரையாகவும் இல்லாம, ஒரு மாதிரி மிடில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும்ன்றதுனால நான் அப்படியே கொஞ்சம் செமியா இருக்க மாதிரி சாப்பிடுவேன். இது ரொம்ப நல்லா ஃபில்லிங்கா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நமக்கு ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஒரு டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. இந்த சீட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வெறுமனே சியா சீட்ஸ், டேட்ஸ், ஃபிக் இதெல்லாம் கூட போட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வேற ஏதாவது சீட்ஸ் இருக்கு, இல்லை இந்த அது என்ன கேஷ்யூ நட்ஸ் இருக்கு, வால்நட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன், ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே வேற ஏதாவது ஆட் பண்ணிக்கிறனாலுமே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு பெஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். நான் மோஸ்ட்லி வீக்லி ஒரு ட்ரைஸ் இதை எடுத்துப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஹாஃப் கண்டெய்னர் எடுத்துப்பேன். எனக்கு இது செய்யறதுக்கு டைமும் கம்மியா தான் இருக்கும், ஈஸியாவும் செய்யற மாதிரி இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஸோ அதனால நான் வீக்லி த்ரைஸ் இல்லைனா 2 டைம் நான் இதை எடுத்துப்பேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் நான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி பண்றது. ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா சப்பாத்தி வச்சு பண்றது. ஸோ சப்பாத்தி நம்ம வீட்டில் மோஸ்ட்லி பண்ணுவோம் இல்லையா, வீக்லி 1 or 2 பண்ணுவோம் இல்லையா. நான் மோஸ்ட்லி சப்பாத்தி எடுத்துப்பேன் அடிக்கடி. வீக்லி ஒன்ஸ் இல்லாம டெய்லி ஒன்ஸ் எப்படியும் சப்பாத்தி எடுத்துப்பேன். ஸோ அதனால சப்பாத்தி வச்சு பண்றது எப்படின்னு யோசிச்சு சப்பாத்தி ஆம்லேட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி ஆம்லேட். நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா மாவு அரைச்சி வச்சுக்க மாவு பிசைஞ்சு வச்சுக்க மாட்டேன். முன்னாடி நாளே பிசைஞ்சு வச்சுட்டு அதை அன்னைக்கு நைட் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த நாள் மதியமோ இல்லை நைட்டோ இல்லை காலையிலயோ ஏதாவது ஒரு டைம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஒரு நாள் வரைக்கும் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால அதுவும் இல்லாமல் பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் யூஸ் பண்ணாதான் இன்னும் சூப்பராகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால சப்பாத்தியில ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இன்னும் சொல்லணும்னா இதுக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ஆயிலே வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆயிலே அப்ளை பண்ணாமே பரட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நேரம் குக் ஆகுற மாதிரி வரன்னு இருந்தா பிடிக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா அமைக்கி விட்டு அதை புஷ்ஷுன்னு ஆகுற வரைக்கும் வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துருவேன்.
ஸோ இது ரொம்பவே ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஆம்லேட் ரெடி பண்ணி அதை வந்து இது மேலே வச்சு பண்ண போகிறோம். ஏன்னா இது மேலேயே ஆம்லேட் ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் வேகாது. எக்கு போட்டோம் அது மேலேயே ஊற்றி போட்டோம் அப்படின்னா வேகாது. நமக்கு வந்து சப்பாத்தியும் வேகாத மாதிரி இருக்கும், எக்கும் வேகாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்தியை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறமா ஆனியன். நான் வந்து இன்னைக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆனியன், அதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகா, தக்காளி ஒரு ½ தக்காளி, ஆனியனுமே ½ தான் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன சைஸ் வந்து கேப்சிகம், அப்புறமா வந்து கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இது கூட வந்து நீங்கள் வந்து குக்கும்பர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட என்ன இருந்ததோ அப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இதுக்காக போயிட்டுலாம் வாங்க மாட்டேன். சில நேரம் கார்ன் இருக்கும், கார்ன் கூட இது கூட சேர்த்து ஆட் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சால்ட் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சால்ட் போட்டோம் அப்படின்னா அங்கங்கே சால்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதில் சால்ட் இல்லைனா பெப்பர் கூட போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறனால எக் அப்படியே உள்ள ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு அந்த ஓட்ல எல்லாம். ஸோ அதை வந்து கையில் எடுத்தால் மட்டும்தான் அது வந்து வெளியில வரும். ஸோ எல்லாத்தையும் நல்லா கிளியராக எடுத்து நல்லா பீட் பண்ணணும். நான் வந்து மோஸ்ட்லி ஒரு எக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக ஒரு எக், நிறைய வெஜ்ஜீஸோட அந்த ஒரு எக் எனக்கு போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஒரு எக் போதும். ஸோ அதனால ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜீஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்கும். அது வெஜ்ஜீஸ் நிறைய சாப்பிட்டு அது கடிப்படும் போது அந்த சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தி போட்டதுக்கு அப்புறமா இந்த ஆம்லேட் போட்டுடலாம். ஸோ ஆம்லேட் போடும்போது நல்லா லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல அதுக்கப்புறம் அந்த ஆம்லேட் அப்படியே ஊற்றிடலாம். நம்ம நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரியே தான், எதுவும் பெரிய வித்தெல்லாம் கிடையாது. ஸோ நல்லா எல்லா வெஜ்ஜையும் மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட எக்கையும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இதில் பெப்பர் என்னென்ன உங்களுக்கு மசாலா ஏதாவது லைட்டாக போடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சில நேரம் சால்ட் பெப்பர் 2 மிக்ஸ் பண்ணி வந்து ஆம்லேட் போட்டுப்பேன். இல்லை அப்படின்னா வெறும் வந்துட்டு சால்ட் மட்டும் கூட சில நேரம் போட்டு நான் அப்படியே ஆம்லேட் மாதிரி பண்ணிடுவேன். ஸோ இது ஓரளவுக்கு வந்து மீடியம் ஹீட்டில் தான் வச்சு நம்ம குக் பண்ணணும். பெட்டர் லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு கீழெல்லாம் வெந்துடும். நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி தெரிகிறதப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ½ பாயில் அந்த எக்கு வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மேலே வந்து ஒரு சப்பாத்தி போட்டு லைட்டாக மேலே வெட்டாக இருக்கும் போதே சப்பாத்தி வச்சுட்டு அதை அப்படி திருப்பி போடணும். கொஞ்சம் அமுக்கி விட்டு நல்லா வந்துட்டு, அதாவது உள்ள வேகாதது கூட வேகிற மாதிரி நல்லா கொஞ்சம் அமுக்கி விட்டோம் அப்படின்னா உள்ள வேகலைனா கூட அது வெளியில லீக் ஆகி கொஞ்சம் வெந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எக் சப்பாத்தி வந்து பண்ணணும். இந்த ஆம்லேட் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி ஆம்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடும். நம்ம 2-3 சாப்பிடணும். இப்போ நம்ம நார்மலாக எக் தோசைலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா முட்டை தோசை எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக் சப்பாத்தி சாப்பிடும்போது இது வந்து நம்ம 1 சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரியும் இருக்கும், வயிறு ஃபுல்லாக ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை விட இன்னொன்று ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாள் இருக்க அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ், பழைய சாதம் இருக்கும்ல, அந்த பழைய சோறு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேணும்னா கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணி அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 3மே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.